இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் என்ன கொடுத்துருக்குன்னா, மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ரொம்ப தெளிவாக நமக்கு ஒரு கிறிஸ்டியன் லைஃபுக்கு நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து யார், இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார். இந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய குமாரன். இந்த உலகத்துக்கு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரட்சகர். ரட்சகர்னா நம்ம எங்கேயோ மாட்டி இருக்கிறோம், இல்லைன்னா வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை சிக்கி கொண்டிருக்கிறோம். அதிலேருந்து மீட்டெடுக்கும்படியாக ஒருவர் தேவை. அந்த மீட்டெடுத்து நம்மளை விடுவதற்கு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இப்போ மீட்டெடுக்க வந்தவர் இயேசு கிறிஸ்துன்னா, நாம் எதுலேருந்து மீட்டெடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெட்டு போயிருக்கிறோம். அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அப்போ கெட்டு போவதே இல்லை, கெட்டு போனதை நாம் ஒருக்க நம்ம நாசமாக போயிட்டோம். அவங்கள ரட்சிக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நாம் நினச்சி கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்து வரப்பது செய்யும்படியாக வந்தார், விடுதலை கொடுக்கும்படியாக வந்தார். இதெல்லாம் அப்பாற்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாக அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில் கெட்டு போனதுன்னு சொல்கிற நேரம் அது யூஸ்லெஸ், தேவையில்லாதது. கெட்டு போனதை ஒன்று நம்ம வீட்டில் வச்சுருக்க மாட்டோம். கெட்டு போன காரியங்களை நம்ம சரீரத்தில் வச்சுருக்க மாட்டோம். இந்த அவயங்கள் கெட்டு போனால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வேண்டி ஓடிட்டு இருப்போம். இன்னும் சொல்ல போனால், கெட்டு போனதுன்னு சொல்கிறது புறம்பே இருக்கிற தள்ளப்பட வேண்டிய ஒரு காரியம். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், அந்த கெட்டு போனதை யாரையும் கூட நம்ம சேர்க்கவும் மாட்டோம். அதை பற்றி நமக்கு சிந்தனையே இருக்காது. அது என்னானாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு வாழ்க்கை, இருக்கிற ஒரு மனிதன், அல்ட்ட இருக்கிற ஒரு காரியம்தான் கெட்டு போனதுக்கு அடையாளம். அந்த கெட்டு போனதை ஒரு நல்லது கூட சேர்த்திங்கன்னு வைங்களேன், அதுவும் நாசாயிரும். ஆனால் ஒன்று சொல்ல முடியும், கெட்டு போனதை தேடி வருகிற தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் வந்தது காரணமே அந்த கெட்டு போனதை நல்லதாக்கும்படியாக, ஒரு கெட்டு போன காரியத்தை ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து கெட்டு போன காரியத்தை திருப்பி நல்ல ஒரு காரியமாக மாற்றணும்னா யாரால் மட்டும்தான் முடியும்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் மட்டும்தான் ரட்சகர். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், கெட்டு போனதுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாது. கெட்டு போனதுக்கு தேவனோடு ஒரு உருவாடுதல் கிடையாது. கெட்டு போனவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால், மனுஷனுக்கு உள்ளாடி ஒரு பேரோ அவங்களுக்கு ஒரு பந்தங்களோ சொந்தங்களோ ஒன்றும் இருக்காது இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நமக்கு. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நம்முடைய பேரே தகுதியற்றவர்களாக இருக்கிற அனுபவத்தில் இருக்கிறதா கெட்டு போன அனுபவம். அப்படிப்பட்டவங்களை ரட்சிக்கணும்னா ஒரே ஒரு ஆளால் தான் முடியும், இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான். மனுஷனால் முடியாது. ஏன்னா எல்லா மனுஷனும் கெட்டு போயிருக்கணும். எல்லா மனுஷனும் ஜீவனை இழந்து தான் நிற்கிறான். ஏன்னா கெட்டு போனதுன்னு சொல்கிற நேரம் நம்ம எங்கேயா போய் ஒரு இடத்துல யார்ட்டையா பேசினா கூட, அல்ல நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் இன்னொரு ஆளுக்கு இரிட்டேஷனாக இருக்கிறா, நான் கெட்டு போயிருக்கிறேன்னு அர்த்தம். அப்படி இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவருக்கு கூட மட்டும்தான் அவர் பேசுகிற காரியம், அவர் செய்கிற காரியம், அவர் சிந்திக்கிற காரியம், அவர் நம்ம கூட இருக்கிற காரியம் எல்லாமே நமக்கு ஆறுதல் கொடுக்கறதா இருக்கிறது. அவர் என்றைக்குமே பரிசுத்தராக இருக்கிறார். ஒரு பரிசுத்த தேவன் கெட்டு போனவங்களுக்கு கூட ஒரு லிங்க் வைத்திருக்கிறனால மட்டும்தான் நாம் திருப்பி கெட்டு போனதிலிருந்து வெளியே வருகிறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். இந்த நாட்களில் ரொம்ப சிந்திக்கணும். இயேசு கிறிஸ்து வந்த காரணம் என்னன்னா, கெட்டு போனதை ரட்சிக்கும்படியாக, நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக. நம்ம கெட்டு போன அனுபவத்தில் நம்ம இருக்கலாம், நம்மளை எல்லாரும் ஒதுக்கி வைக்கலாம், நம்ம சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், நம்ம ஓடி ஒளிஞ்சிருக்கலாம், ஒரு இடத்துல நமக்கு தலை காட்ட முடியாமல் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக இருக்கலாம், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதம் கூட மாறி இருக்கலாம். நான் என்ன சொல்வேன்னா, எது இருந்தாலும் திருப்பி அதிலேருந்து வெளியே வரணுன்னா இயேசு கிறிஸ்துவ தான் தேட முடியும். அதில் போய் நம்ம குஞ்சி குறுகி, ஐயோ என்னால் முடியலை, நான் குற்ற உள்ளவனாக இருக்கிறேன், யாருக்கு முன்னாடி போய் நிற்பேன், யார் என்ன நம்புவான், என்னுடைய வாழ்க்கை மாறுமா, நான் இப்படி போயிடுவேனே, அந்த மாதிரி எண்ணத்துல எல்லாம் இருக்கிறீங்கன்னா வெளியே மாறி வந்துடுங்க. ஓப்பனாக சொல்லலாம். என்னன்னா, இயேசு கிறிஸ்து
நம்மளை வந்து தள்ளி சொல்லாத தேவனாக இருக்கிறாரு. நம்ம மீறுதல்களை கூட மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. கெட்டு போயிருக்கிற அனுபவத்தை கூட மாற்றி நம்மளை ரட்சிக்கும் பொருட்டாக இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து அறிந்து வந்திருக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல முடியும், ரட்சிப்பை கொடுக்கிறதற்காக வந்திருக்கிற தேவன். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஆமென்.